அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய தீன்தார்களே, ஓரிரு நாட்களாக ஒரு இஸ்லாமிய பெண் பதிவிட்ட வீடியோ எல்லா இடங்களிலும் பரவி கொண்டிருக்கிறது என்பதை தாண்டி மாற்று மதத்தவர்களால் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்துத்துவவாதிகளால் அந்த இஸ்லாமிய பெண் பேசிய வீடியோ எல்லா இடங்களுக்கும் பரப்பப்படுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இஸ்லாமிய பெண் தான் செய்த தவறை மறைப்பதற்காக வேண்டி பல வருடங்களுக்கு முன்னால், பல மாதங்களுக்கு முன்னால், பல வாரங்களுக்கு முன்னால், பல நாட்களுக்கு முன்னால் அந்த ஊரில் நடைபெற்ற சில குற்றம் குறைகளை தவறுகளை எல்லாம் தோண்டி எடுத்து ஒரு முஸ்லிம் சமூகத்தின் கண்ணியத்தையும் எந்த அளவிற்கு இழிவுபடுத்த முடியுமோ, அதர பாதாளத்தில் தள்ள முடியுமோ அந்த அளவிற்கு தள்ளி மாற்று மதத்தவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்களை எள்ளி நகையாடும் வண்ணம், கேலி செய்யும் வண்ணம் அந்த வீடியோவை அந்த பெண்மணி பரப்பியிருக்கிறார். ஒரு கணம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நாம் யாரின் மூலம் பிறந்தோமோ அந்த தாய் தந்தையர்களுக்கு நாம் கண்ணியம் செய்ய வேண்டும், அவர்களை இழிவுபடுத்த கூடாது. அதுபோல நாம் யாரின் மூலமாக சிறந்தோமோ அவர்களுக்கும் நாம் கண்ணியம் செய்ய வேண்டும், அவர்களை இழிவு செய்யக்கூடாது. அதுபோல நாம் எந்த மண்ணில் பிறந்தோமோ, எந்த ஊரில் பிறந்தோமோ அந்த ஊருக்கு நாம் கண்ணியம் செய்ய வேண்டும், அதை இழிவுபடுத்த கூடாது. ஆனால் இந்த பெண்மணி ஒட்டுமொத்த சமூகத்தையும், இஸ்லாமிய சமூகத்தையும், தன் பிறந்த மண்ணையும் இழிவுபடுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவு அந்த பெண்மணி தவறான ஒரு காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறார் என்பதை நாம் இங்கு பார்த்து கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வார்கள், ஹுப்புல் வதனி மினல் ஈமானி, தான் பிறந்த மண்ணை பிரியப்படுவது என்பது ஈமானின் ஒரு அங்கம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஈமானின் அங்கமாக இருக்கக்கூடிய அந்த ஊரினுடைய பிரியத்திற்கு பங்கம் விளைவிக்கும் வண்ணமாக அந்த பெண்மணி வீடியோவில் பேசியிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, ஆக இந்த பெண்மணி பேசிய அந்த வீடியோவின் மூலம் இன்று உலகமே சந்தி சிரிக்கும் வண்ணமாக அந்த பெண்மணி ஒரு தவறான வீடியோவை பதிவிட்டுள்ளார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், மாற்று மதத்தவர்கள் வடக்குப்பட்டி ராமசாமி என்பவர் சொல்லுகிறார், இந்த பெண்மணி சாதாரண பெண்மணி அல்ல, அந்த ஊரினுடைய வேலு நாச்சியார் என்பதாக கூறுகிறார். இன்னும் ஒருவர் கூறுகிறார், இந்த பெண்மையுடைய இந்த வீரம் என்பது உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்பதாக கூறுகிறார். இப்படியாக ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு விதமான பதிவுகளையும் பதிவிட்டுக் கொண்டே இருக்கிறார். மேலும் சொல்லுவாங்க, உமா பெருமாள் என்பவர் சொல்றாரு, மாற்றம் ஒன்றே மாறாதது. இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம், அதனுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் தனிநபரினுடைய கூட்டால், தனிநபரினுடைய முயற்சியினால் துவக்கப்பட்டவை. இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் இது போன்ற பெண்களினுடைய முயற்சியினால் அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சட்டங்களும் உறுதி எடுக்கப்படும் என்பதாக